மதன் சார் பேசினப்ப சொன்னார், இது வருத்தப்படாத வாலிபர் சங்கம் டீமுக்கும் மான்கரத்தை டீமுக்கும் இது கிரிக்கெட் விளாண்டாங்க. அதில் வந்து இவன் தோக்குற மாதிரி இருந்தான், அப்புறம் எகிரி பிடிச்சான், உருண்டான் அழுதான்லாம் நிறையா சொன்னார். அவன் ஜெயிச்சு தான் ஆகணும், ஏன்னா அவனுக்கு தெரியும் அவன் ஜெயிக்கலைன்னா அம்பையர்கிட்ட உதவாங்குவான் அப்படின்னு தெரியும். அதனால் வந்து கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் ஆகும். சிவகார்த்திகேயன் நிறைய பேர் சொன்னாங்க, அடுத்த ஒரு ஜென்ரேஷனில் வர்ற ஒரு வேகமான ஒரு ஆர்டிஸ்ட் ஃபஸ்ட்டு அவங்க கேட்ச் பண்ணுறது வந்து குழந்தைங்கள தான். அது ரொம்ப ஈஸியாக எனக்கு தெரியுது. சில டைமில் வந்து விஜய் சார் வந்து எப்போயாவது அன்எக்ஸ்பெக்டடாக எங்கேயாவது மீட் பண்ணுவோம் நான் பார்ப்பேன், நிறைய குழந்தைங்க வந்து அட்ராக்ட் ஆவாங்க. அதுதான் ஒரு மாஸ் ஹீரோவுக்கான முதல் அறிகுறி. அது வந்து சிவகார்த்திகேயன்ட்ட நல்லா தெரியுது. அதோட பெரிய விஷயம் வந்து அந்த காமெடி டைமிங் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆக்ஷன் பண்ணிடலாம், ஏன்னா ஆக்ஷன் லோ ஆங்கிளில் வைக்கலாம், ஆக்ஷன் மாஸ்டர் எல்லாமே இருக்காங்க நிறைய பேர். பட் காமெடி டைமிங், டைலாக் டெலிவரிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. கொஞ்சம் பேருக்கு தான் அது கை கொடுக்கும். அது வந்து சிவகார்த்திகேயனுக்கு ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி வந்த படத்துலையும் சரி, இந்த படத்துலையும் சரி, தமிழ் சினிமாவில் அவருக்கு ஒரு நல்ல இடம் இருக்குது. ஹன்சிகா வந்து இந்த படத்தில் நடித்தப்போ ரொம்ப ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப அட்ராக்டிவ் அப்படிங்கிறது இந்த டீமில் வந்தது ஹன்சிகா தான். ஏன்னா அப்போ வந்து சிவகார்த்திகேயனோட 3 படங்கள் ரிலீஸ் ஆகல, வரிசையாக 3 படம் ரிலீஸ் ஆகி ஃபஸ்ட்டு வந்து அனௌன்ஸ் பண்ணப்போ சிவகார்த்திகேயன் ரொம்ப லக்குப்பா அப்படின்னாங்க. படம் ரிலீஸ் ஆகும்போது ஹன்சிகா ரொம்ப லக்குங்கிற அளவுக்கு சிவகார்த்திகேயன் மிகப்பெரிய ஸ்டாராக வந்துட்டார்.